கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விஜய் மாமாவை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக பெற்றோரோடு சென்ற தலைச்சம் பிள்ளையும் கூட்டத்தில் உயிரை விட்டுள்ளது. கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. இதனால் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் உள்ளிட்ட காரணங்களால் 40 பேர் உயிரிழந்தனர். பரப்புரைக்காக கரூர் மற்றும் கரூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் கூடிய நிலையில் கரூர் நகரில் உள்ள கருப்பாகி கோவில் தெருவைச் சேர்ந்த சரவணன் சந்திரகலா தம்பதியினரும் பரப்புரைக்கு சென்றுள்ளனர். 8 ஆண்டுகளுக்கு முன்பு மனம் முடித்த இவர்களுக்கு கிருத்திக் யாதவ், சாய் சரவணன் ஆகிய 2 மகன்கள் பிறந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று விஜய் கரூருக்கு வருவதை அறிந்த கிருத்திக் யாதவ் விஜய் மாமாவை பார்க்க வேண்டும் என ஆசையாக கேட்டுள்ளார். இதனை அடுத்து அவருடைய அம்மா சந்திரகலா 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு உறவினர்களுடன் விஜய் பிரச்சாரத்திற்கு கிளம்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் 2வது மகன் சாய் சரணை உறவினரிடம் கொடுத்த சந்திரகலா மூத்த மகனை மட்டும் தன்னோடு வைத்திருந்துள்ளார். அப்போது விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்டத்தில் இருவரும் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கிருத்திக் யாதவை சிலர் கூட்டத்தில் மிதித்தார்களா அல்லது தள்ளிவிட்டார்களா என தெரியாத சூழலில் முகத்தில் காயமடைந்த மகனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மருத்துவமனைக்கு சென்ற சிறுவன் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து பாலாமால்புரத்தில் சிறுவனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. குடும்பத்தினருக்கு தலைப்பிள்ளை என்பதால் எப்போதும் சுட்டி குழந்தையாக இருந்து அனைவரிடமும் பாசமாக விளையாடி மகிழ்ந்து அனைவரின் அன்பையும் முழுமையாக பெற்ற தங்க பிள்ளையை இன்று புதைத்து விட்டோமே என ஒட்டுமொத்த குடும்பமே இடிந்து போயுள்ளது. நேற்று இந்நேரம் விஜய் மாமாவை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக கேட்ட சிறுவன் பரப்புரைக்கு சென்ற இடத்தில் மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அக்கா பேர 2 குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணு போயிருக்குது. பக்கத்தால் எங்கள் கொழுந்தனா பையன் அழுகுறானல்ல, அவன் எங்கள் கொழுந்தனா பையன் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. கையில் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. கூட்ட நெரிசலில் எப்படியோ பையனை விட்டுருச்சு. அந்த பொண்ணை பையனை கண்டுபிடிக்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டத்தில் அந்த பையன் இறந்துருக்கு. அதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கு தம்பி வேற ஒருத்தர் வச்சிருந்தாங்க. கிருத்திகாவுக்கு காயம் ஆடிச்சா அவளியான்னு இன்னும் நான் கண்ணில் புதைக்குதுன்னு பார்க்கல. எங்க அக்கா பேரன் தானுங்க அது. நாங்கள் டிவியில் பார்த்துட்டு தான் இப்படி ஏதாவது கும்பலில் போயிட்டு டிவியில் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். இங்கே வர்றதுல உள்ளே வந்து பார்க்க கூட முடியல. இன்ன வரைக்கும் பார்க்க முடியல. இப்போ தான் கண்ணில் பார்க்குறோம் நாங்கள். ஆனால் இந்த இடத்துல காயம் இருக்குதுங்க. எப்படி எல்லாம் போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரியலைங்க.